ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் 2 மிஷினை எப்படி விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் 2ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இங்கே சர்ச் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இங்கே காமிக்குது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டில் இருக்க லிங்கை பாருங்கள், Rapid7. இதுதான் மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் 2ஓட அஃபிஷியல் வெப்சைட். பட் நம்ம சோர்ஸ் ஃபோர்ஜில் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் ட்ரஸ்டபிள் வெப்சைட் தான். இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் டவுன்லோட் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சோர்ஸ் ஃபோர்ஜோட வெப்சைட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் இஸ் அன் இன்டென்ஷனலி வல்னரபிள் லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் பை Rapid7. நான் முன்னாடி சொன்ன மாதிரி Rapid7 தான் அஃபிஷியல் வெப்சைட். அந்த கம்பெனி தான் மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் மிஷினை ஓன் பண்ணியிருக்காங்க. இப்போது டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் மிஷின் இப்போ டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட டோட்டல் சைஸ் 825 MB. அது டவுன்லோட் ஆகி ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ப்ரீவியஸாக டவுன்லோட் பண்ணேன், பட் வீடியோக்காக நான் கேன்சல் பண்ணிட்டேன். வாங்க விர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ண மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் ஃபைலை விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பிகாஸ் அது ஒரு ஜிப் ஃபைல். மற்ற ஓஎஸ் மாதிரி டைரெக்டாக வராது, ஐஎஸ்ஓ ஃபைல் மாதிரி வராது. அதை ஜிப் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம முதல்ல அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் விண்டோஸ் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். நான் உபுண்டு மிஷின் யூஸ் பண்ணுறதுனால நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை டெர்மினலில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கிடையாது, ஃபைல் மேனேஜரில் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் ஏ லினக்ஸ் யூஸராக நான் டெர்மினலில் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபைல்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்எஸ் கமாண்ட் கொடுத்துக்கோங்க. எல்எஸ் கமாண்ட் கொடுத்த உடனே என்னோடய சிஸ்டமில் இருக்க ஃபோல்டர்லாம் லிஸ்ட் ஆகுது. நான் என்னோடய டவுன்லோட் பண்ணுற ஃபைலெல்லாம் லேப் என்ற ஃபோல்டரில் தான் நான் வச்சுருப்பேன். பட் டிஃபால்ட்டாக க்ரோமில் நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட்ஸ் என்ற ஃபோல்டரில் தான் சேவ் ஆகும். ஒரு ஃபோல்டரில் நீங்கள் மூவ் பண்ணணுன்னா சிடி கமாண்ட் கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரில் மூவ் பண்ணுறீங்களோ அதோட நேம் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டரில் மூவ் ஆகிடும். இப்போது என்னோடய ஃபோல்டர் எம்டியாக காமிக்குது. இப்போது இந்த ஃபோல்டர் எம்டியாக காமிக்குது. இதோட ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா அகைன் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தா இதில் இந்த ஃபோல்டரில் என்ன ஃபைல்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை ஷோ பண்ணோம். இங்கே பாருங்கள், நம்ம டவுன்லோட் பண்ண மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் மிஷினோட ஜிப் ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபைலை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்னா அதுக்கான கமாண்ட் unzip, தென் அதோட ஃபைல் நேம் கொடுக்கணும், மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள். ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆகிடும். அடுத்தது -d. இந்த கமாண்டுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணும். அதாவது இந்த ஜிப் ஃபைலில் என்னென்ன ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்ஸை இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணும். அதுதான் அதோட கமாண்ட். இந்த கமாண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குன்னா cd
இங்கே பாருங்கள், மெட்டஸ்ப்ளாய்ட் என்ற ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. முதல்ல நான் மெட்டஸ்ப்ளாய்ட் என்ற ஃபோல்டரே நான் க்ரியேட் பண்ணலை. இப்போது அன்சிப் பண்ணல அந்த கமாண்ட் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் மெட்டஸ்ப்ளாய்ட் என்ற ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கு. இப்போது மெட்டஸ்ப்ளாய்ட் என்ற ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணலாம். எல்எஸ் கொடுத்துக்கோங்க ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இங்கே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் வந்து காமிக்குது பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போது நம்ம விர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளியர். அடுத்து உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது மெட்டஸ்ப்ளாய்டபிள் 2 மிஷினை எப்படி விர்ச்சுவல் பாக்ஸில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நியூ, ஆட், செட்டிங்ஸ், டிஸ்கார்ட் அண்ட் ஸ்டார்ட். இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் பாருங்கள், நியூ. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம க்ரியேட் பண்ணுற மிஷினுக்கு நேம் அசைன் பண்ணணும். நான் என்னோடய மிஷினுக்கு மெட்டஸ்ப்ளாய்டபிள் 2ன்னு நேம் அசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணால் அசைன் பண்ணிக்கலாம். பட் மிஷினுக்கு ரிலேட்டடான நேம் கொடுக்கறது ரெக்கமெண்டட். மெட்டஸ்ப்ளாய்டபிள் 2. நான் என்னோடய மிஷினுக்கு மெட்டஸ்ப்ளாய்டபிள் 2ன்னு நேம் அசைன் பண்ணிக்கினேன். அடுத்தது இதோட ஓஎஸ் டைப். இதோட ஓஎஸ் டைப் வந்து லினக்ஸ். அடுத்தது இதோட சப்டைப். இதோட சப்டைப் வந்து டெபியன். பிகாஸ் மெட்டஸ்ப்ளாய்டபிள் 2 மிஷின் ஒரு டெபியன் பேஸ்டு சிஸ்டம் தான். இங்கே பாருங்கள், நான் டெபியன்னு சூஸ் பண்ண விடனே என்னோட விர்ச்சுவல் பாக்ஸ் டெபியன் 64 பிட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிச்சு. சப்போஸ் நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெபியனில் எந்த வெர்ஷன் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய மிஷினுக்கு டெபியன் 64 பிட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹார்ட்வேர் செலெக்ஷன். இங்கே என்னோட மெட்டஸ்ப்ளாய்டபிள் மிஷினுக்கு 1 GB ரேம் தான் அலோகேட் பண்ண போகிறேன். பட் விர்ச்சுவல் பாக்ஸ் 2 GB ரேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கு. பட் மெட்டஸ்ப்ளாய்டபிள் மிஷினுக்கு 1 GB ரேம் இஸ் எனஃப். ப்ராசஸர் வந்து 1 இருக்கட்டும். அடுத்தது ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. கிரியேட் எ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க், யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் அண்ட் டு நாட் ஆட் எ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். இதில் யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபைல் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே சாஃப்ட்வேர் செலெக்ஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இங்கே இதில் ஃபைல் மேனேஜர் ஐக்கான் மாதிரி ஒன்று காமிக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 2 ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள், ஆட் அண்ட் ரெஃப்ரெஷ். இதில் ஆட் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மெட்டஸ்ப்ளாய்டபிள் ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மெட்டஸ்ப்ளாய்ட் என்ற ஃபோல்டரில் மூவ் பண்ணியிருப்போம். அந்த ஃபோல்டரை தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இந்த மெட்டஸ்ப்ளாய்ட் என்ற ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், metasploitable.vmdk இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஃபைல். அதாவது என்னோடய ஃபைலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மெட்டஸ்ப்ளாய்ட் என்ற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதில் நான் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்காது. நீங்கள் என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் தான் அந்த மெட்டஸ்ப்ளாய்டபிள் ஃபைல் இருக்கும். ஸோ நான் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண metasploitable.vmdk ஃபைல் இங்கே ஆட் ஆகிருக்கு. அதோட விர்ச்சுவல் சைஸ் 8 GB எடுத்திருக்கு. அதோட ஆக்சுவல் சைஸ் 1.79 GB. அடுத்து கீழே சூஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். நம்மளோட கான்ஃபிகரேஷன் முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ண மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு ஃபியூ நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ஃபைல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபைல்குள்ளே போயிட்டு கீழே 4வது ஆப்ஷன் டூல்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் கீழே 3வது ஆப்ஷனாக நெட்வொர்க் மேனேஜர் என்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்ஸ், NAT நெட்வொர்க்ஸ் அண்ட் க்ளவுட் நெட்வொர்க்ஸ். இதில் நம்ம ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளோட மிஷினுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்ஸ் என்ற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேப்பை சூஸ் பண்ணிக்கிட்டு மேலே கிரியேட் என்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அடாப்டருக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் டிஃபால்ட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கு கிளாஸ் சி சப்நெட்டில். இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, அடாப்டர் டிஹெச்சிபி சர்வர். அதில் டிஹெச்சிபி சர்வர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே எனேபிள் சர்வர்னு இருக்குது பாருங்கள், அதை எனேபிள் கொடுத்துக்கோங்க. இப்போது டிஹெச்சிபி சர்வர் எனேபிள் ஆகிடுச்சு. அது எனேபிள் ஆனால் தான் நம்ம கிரியேட் பண்ணுற மிஷினுக்கு டிஹெச்சிபி சர்வர்லேருந்து ஐபி அசைன் ஆகும். ஸோ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 மிஷினை இந்த நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனில் ஐபி அசைன் பண்ணணும். அதுக்கு மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 மிஷினை சூஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங் என்ற ஐக்கானை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் என்ற டேப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே அடாப்டர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அட்டாச் டு NATன்னு இருக்குது டிஃபால்ட்டாக. நம்ம இதை ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர்னு சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்து அலோகேட் ஆகிடுச்சு விபாக்ஸ் நெட் 0. அதாவது நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆப்ஷனை தான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து காலி மிஷினை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே நெட்வொர்க் செட்டிங்கில் ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது டிஃபால்ட்டாக நம்ம செலக்ட் பண்ண அடாப்டரை சூஸ் பண்ணிக்கோம். அடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது அந்த மிஷினை லாகின் பண்ணணும். இந்த மிஷினோட டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்னன்னா அதோட மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், MSF அட்மின். இப்போது அதோட யூசர் நேம் MSF அட்மின் கொடுத்து நம்ம லாகின் பண்ணலாம். MSF அட்மின். அடுத்து பாஸ்வேர்ட் MSF அட்மின். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே சேம் தான். இப்போது நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம நெட்வொர்க் மேனேஜரில் கொடுத்த ஐபி இங்கே அசைனாக இருக்கான்னு பார்க்கலாம். இஃப் கான்ஃபிக் என்ற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஐபி அசைன் ஆகிருக்கோ அதை டீட்டெயில்டாக காமிக்கும். இப்போ என்டர் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம நெட்வொர்க் மேனேஜரில் கொடுத்த ஐபி இங்கே அசைன் ஆகிருக்கு. அதாவது டிஹெச்சிபி சர்வர்லேருந்து மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 மிஷின் ஐபி எடுத்திருக்கு. அதோட ஐபி
192.168.56.3. இப்போது நம்மளோட காலி மிஷினை ஓப்பன் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம காலி மிஷின் தான் அட்டாக்கர் மிஷின், நம்ம மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷின் வந்து டார்கெட் மிஷின். இப்போது நம்மளோட காலி மிஷின் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷின் ஐபி அட்ரஸ் செக் பண்ணிட்டோம். இப்போது நம்மளோட காலி மிஷினோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணுவோம். இஃப் கான்ஃபிக் காலி மிஷினோட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.56.102. இப்போது காலி மிஷினில் இருந்து மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷினை பிங் பண்ணி பார்க்கலாம் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு. அதுக்கு பிங், அடுத்து மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷினோட ஐபி அட்ரஸை இங்கே பிங் பண்ணணும். காலி மிஷினில் இருந்து மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷினுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிங் ஆகுது. காலி மிஷினில் இருந்து மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷினுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிங் ஆகுது. இப்போது மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷினில் இருந்து காலி மிஷினை பிங் பண்ணி பார்க்கலாம். பிங். இங்கே இப்போது காலி மிஷினோட ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். 192.168.56.102. சக்ஸஸ்ஃபுல்லாக மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷினில் இருந்து காலி மிஷினுக்கு பிங் ஆகுது. அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷினில் என்னென்ன சர்வீஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான என்மேப் கமாண்ட் மூலமாக செக் பண்ணலாம். அதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும்னா என்மேப், அடுத்து டார்கெட் ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்கணும். நம்மளோட டார்கெட் மிஷின் வந்து மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷின், அதோட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.56.3. இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த பேசிக் என்மேப் கமாண்ட் மூலமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷினில் என்னென்ன சர்வீஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதில் 3 விதமான இன்ஃபர்மேஷன் காமிக்குது. போர்ட் நம்பர் அண்ட் சர்வீஸ், அது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு காமிக்குது. எல்லா சர்வீஸுமே ஓப்பனில் தான் இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் காமனான சர்வீஸ் என்னென்னா எஃப்டிபி, எஸ்எஸ்ஹெச், டெல்நெட், எஸ்எம்டிபி, HTTP, இந்த மாதிரி காமனான போர்ட் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ண மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 மிஷின் வந்து ஒரு வல்னரபிள் மிஷின். ஸோ காமனான எல்லா போர்ட்டுமே டிஃபால்ட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. நான் எதுக்கு நம்மளோட மிஷினை ஹோஸ்ட் ஓன்லி அடாப்டரில் கான்ஃபிகர் பண்ணேன்னா, நம்மளோட மிஷினை டோட்டலாக ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நான் ஹோஸ்ட் ஓன்லி அடாப்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனலில் பிரிட்ஜ்டு அடாப்டர் ஆர் NAT நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஆஸ் எ பிகினராக இது ரெக்கமெண்டட் கிடையாது. நீங்கள் உங்கள் மிஷினை டோட்டலாக ஐசோலேட் பண்ணி தான் வைக்கணும். இதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த காலி லினக்ஸ் டூல்ஸ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமையே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக ஹோஸ்ட் ஓன்லி அடாப்டர் கொடுத்து உங்கள் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.